வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என மேட்ரிஸ், மார்க் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் பல்ஸ், பீப்பிள்ஸ் இன்சைட் ஆகிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பிலும் திமுக கூட்டணி சுமார் 120 முதல் 145 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி 128 முதல் 147 இடங்கள் வரை வெல்லும் என்று JVC டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வோட் வைப் கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி 114 முதல் 124 இடங்கள் வரை ஜெயிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தவேக ஆட்சியை பிடிப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 98 முதல் 120 இடங்கள் வரை தவேக வெல்லும் என்று கூறியுள்ளது. புதுச்சேரியில் NR காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனங்களின் கருத்து கணிப்பில் NR காங்கிரஸே ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் 10 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வருவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பீப்பிள்ஸ் பல்ஸ், ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே, JVC டைம்ஸ் நவ் உள்ளிட்ட நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என மேட்ரிஸ், மார்க், JVC டைம்ஸ் நவ் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைக்கும் என்று பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் ஆளும் பாஜக அரசை ஆட்சியை தக்க வைப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே, பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோல் JVC டைம்ஸ் நவ், மார்க், மேட்ரிஸ் ஆகிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவை ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 2 கட்டங்களிலும் சேர்த்து மொத்தம் 92.47% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க அரசியல் வரலாற்றில் இதுவே அதிகபட்ச வாக்குப்பதிவு என்று கூறப்படுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது பல்வேறு வாக்குச்சாவடிகளில் EVM இயந்திரங்களில் பாஜகவின் தாமரை சின்னம் டேப் ஒட்டி மறைக்கப்பட்டதாக பாஜக குற்றஞ்சாட்டியுள்ளது. குறிப்பாக ஃபால்டா மாவட்டம் தேபிப்பூர் வாக்குச்சாவடியில் தாமரை சின்னம் மற்றும் அதற்கு நேராக உள்ள வாக்களிப்பு பட்டன் மறைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டிய பாஜக சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி முன்னிலையிலேயே திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் கோஷமிட்டு மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பவானிப்பூர் வாக்குச்சாவடியில் சுவேந்து அதிகாரி ஆய்வு செய்தபோது திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அவருக்கு எதிராக வங்காளம் வெல்லட்டும் என முழக்கமிட்டனர். இதற்கு பதிலடியாக சுவேந்து அதிகாரி மற்றும் பாஜக தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்றும் இந்து இந்து பாய் பாய் என்றும் ஆக்ரோஷமாக முழக்கங்களை எழுப்பினர்.
இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு உருவான நிலையில் பாதுகாப்பு பணியினர் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் பவானிபூரில் இந்து வாக்காளர்கள் ஒற்றுமையுடன் வாக்களித்து வருவதால் மமதா பானர்ஜிக்கு எதிரான தனது வெற்றி உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். பவானிபூர் தொகுதியில் மத்திய படைகள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் பொதுமக்களை தாக்கியதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தனது தொகுதியில் வாக்களித்த பிறகு பேசிய அவர், எத்தனை பேரை அவர்கள் காவலில் எடுத்தாலும் திரிணாமுல் காங்கிரசின் வெற்றியை தடுக்க முடியாது என்று கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தமிழகத்தில் மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்றது. கூடுதல் தேர்தல் அதிகாரி சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000 தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர். தபால் வாக்குகளை எண்ணும் முறை, மின்னணு இயந்திரங்களை கையாளுதல் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் 15 வகையான படிவங்களை பராமரிப்பது குறித்து விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று மற்ற பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது. அரசியல் ரீதியாக குழந்தைகளை பயன்படுத்துவதாக விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மனு. தபால் வாக்குகளை எண்ணும்போது வீடியோ ரெக்கார்டிங் செய்ய வேண்டும் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. நகரின் பல இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சாலைகளில் பனிக்கட்டிகள் உறைந்து காணப்பட்டன. ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் டிரெஸ்ஸிங் ரூமில் வேப்பிங் எனப்படும் மின்னணு புகைப்பிடிக்கும் கருவியை பயன்படுத்தியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிராக போட்டி நடந்து கொண்டிருந்த போது அவர் புகைப்பிடிப்பது போன்ற காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதையடுத்து கிரிக்கெட் விதிகளை மீறிய ரியான் பராக் மீது BCCI நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்தியாவில் சிகரெட் பயன்பாட்டுக்கு தடை உள்ள நிலையில் இந்த விவகாரம் கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாகியுள்ளது. ஈரான் போர் எதிரொலியால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு அமெரிக்க கேலன் பெட்ரோல் விலை $4.18 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஆட்டோமொபைல் சங்கம் தெரிவித்துள்ளது. அதேபோல ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பின்னர் பிரெண்ட் க்ரூட் ஆயில் எனப்படும் பெட்ரோலிய பொருட்கள் தயாரிப்புக்கான அடிப்படை மூல எண்ணெயின் விலையும் 40% அதிகமாக உயர்ந்திருப்பது உலக சந்தையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள திருஷ்யம் 3 படத்தின் டீசர் வெளியானது. ஜீத் ஜோசப் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் மே 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது.
பெட்ரோல் டீசல் விலை உயர உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வரும் நிலையில் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. விலை உயர்வு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று விளக்கமளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1600 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. தனிநபர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை தமிழகத்தில் விற்கப்படும் மதுவுக்கு மட்டுமே பொருந்தும். பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் மதுபானங்களுக்கு பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தமிழகத்திற்கு மே மாதத்திற்கான பங்கீடான 2.5 TMC நீரை உடனடியாக வழங்க கர்நாடக அரசுக்கு ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் SK ஹல்தார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தமிழக அதிகாரிகள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு தமிழகத்தின் உரிமையை வலுவாக முன்வைத்தனர். உபரி நீரை கர்நாடகா கணக்கில் காட்ட முயன்றதை ஏற்க மறுத்த தமிழக உறுப்பினர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மே மாதத்திற்கான நீரை பிலிகுண்டுலுவில் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை ஏற்றுக்கொண்ட ஆணையம் கோடைகால தேவையை கருத்தில் கொண்டு உரிய நீரை திறக்க உத்தரவிட்டுள்ளது தமிழக விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் உலக பிரசித்தி பெற்ற ஷீரடி சாய்பாபா கோயிலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரிசனம் செய்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் காலை 11 மணிக்கு தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் விஜய் ஷீரடி புறப்பட்டார். பிற்பகல் சுமார் 1:30 மணியளவில் ஷீரடி சாய்பாபா கோவிலை வந்தடைந்த விஜயை ரசிகர்களும் பொதுமக்களும் சூழ்ந்து கொண்டு ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து சன்னிதானத்திற்குள் சென்ற விஜய் சாய்பாபாவை மனமுருகி மண்டியிட்டு வழிபட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த தவேக தலைவர் விஜய் அடுத்ததாக ஷீரடி சாய்பாபா கோவிலில் வழிபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விண்ணதிரும் பக்தி முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பெரியாவிடை சமேதராகவும் மீனாட்சியம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் உற்சாகமாக சுவாமி அம்மன் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர்.
இதில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தீக்ஷித் ஆகியோர் பங்கேற்று வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி வீதி தேரடி பகுதியிலிருந்து சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய பெரிய தேரும், அதன்பின் மீனாட்சியம்மன் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய தேரையும் ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். அப்போது தேரின் முன்பாக கைலாய வாத்தியங்களான இசைக்கருவிகளை இசைத்தபடி சிவபக்தர்கள் சென்றனர். மணி நேரமாக 4 மாசி வீதிகளில் வலம் வந்து கீழமாசி வீதியில் முதலில் சுவாமி எழுந்தருளிய பெரிய தேரும் பின்னர் மீனாட்சியம்மன் தேரும் ஒன்றன் பின் ஒன்றாக நிலைக்கு வந்தடைந்தது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது காலணிகளை வீசுபவர்களை கைது செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் கடந்த ஆண்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது பக்தர்கள் மீது சில நபர்கள் திட்டமிட்டு காலணிகளை எடுத்து பக்தர்கள் கூட்டத்திற்குள் எரிந்ததாகவும் நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவின் போது இதுபோன்ற அநாகரீகமான செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தனர். மேலும் காலணிகளை வீசுபவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதோடு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிரடிப்படை போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள இரவு நேர விடுதி ஒன்றில் ஹிந்தி பிக் பாஸ் பிரபலம் பிரீத் சிங் தாக்கப்பட்ட சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஹிந்தி பிக் பாஸ் மற்றும் ஸ்பிளிட்ஸ் வில்லா நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான மாடல் அழகி பிரீத் சிங் மும்பையில் உள்ள ஒரு இரவு விடுதிக்கு தனது தோழியுடன் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மற்றொரு பெண் மற்றும் அவரது காதலனுடன் ஏற்பட்ட வாய் தகராறு திடீரென கைகலப்பாக மாறியது. அந்த பெண்ணின் காதலன் பிரீத் சிங்கை சரமாரியாக தாக்கியதில் அவரது பல் உடைந்து முகம் வீங்கியது. காயமடைந்த முகத்துடன் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள பிரீத் சிங், பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று கருதப்படும் மும்பையில் எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று நினைக்கவில்லை என ஆவேசமாக கூறியுள்ளார். நடிகை தமன்னா மும்பையில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஹிந்தியிலும் முன்னணி நடிகையாக உள்ள தமன்னா த டெவில் வியர்ஸ் பிராடா 2 திரைப்படத்தின் திரையிடல் நிகழ்ச்சிக்கு வித்தியாசமான உடையில் வருகை தந்தார். அவரது தோற்றம் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்த நிலையில் இணையத்தில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோயில் 594 கிலோமீட்டர் நீளமான 6 வழி சாலை கொண்ட கங்கை விரைவு சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மீரட் பிரயாக்ராஜ் இடையே அமைந்துள்ள இந்த பிரம்மாண்ட திட்டம் மாநிலத்தின் முக்கியமான 12 மாவட்டங்களை இணைக்கிறது. சுமார் 36,000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சாலை பொதுமக்களின் பயண நேரத்தை 10லிருந்து 12 மணி நேரம் ஆகும் செலவை சுமார் 6 மணி நேரமாக குறைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விரைவு சாலை பொருளாதார வளர்ச்சி மற்றும் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் முக்கிய திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது.
சென்னை சூளைமேடு பகுதியில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூளைமேட்டை சேர்ந்த தர்மராஜ் மற்றும் கருடன் ஆகியோர் வலி நிவாரண மாத்திரைகளை தண்ணீரில் கரைத்து போதைக்காக ஊசி மூலம் செலுத்திக் கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சூளைமேடு போலீசார் அவர்களுக்கு போதை ஊசி விற்பனை செய்த நமச்சிவாயபுரத்தைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரிகளான விக்னேஷ், ராகேஷ், அஜய் மற்றும் கிஷோர் ஆகிய 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ கஞ்சாவை மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். ஒடிசாவிலிருந்து ஆந்திரா வழியாக லாரியில் கடத்தி வரப்பட்ட இந்த கஞ்சா கோவைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது நல்லூர் சுங்கச்சாவடியில் சிக்கியது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி கும்பலுடன் தொடர்புடைய ரகு உட்பட 6 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்துள்ள அதிகாரிகள் இவர்களது வங்கிக் கணக்குகளை முடக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதுடன் இந்த கும்பலின் பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லட்டி மலைப்பாதை வழியாக உதகைக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக உதகைக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. விபத்துகள் அதிகரித்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வெளி மாநில, வெளி மாவட்ட வாகனங்கள் தெப்பக்காடு, சீகூரில் திருப்பி அனுப்பப்படுகின்றன. இந்த ரோடு பிளாக் பண்ணா எங்களோட 10,000 பேரோட வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சு. சாப்பாட்டுக்கே இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து 300 டிரைவர்களுக்கு ஓட்டம் இல்லாம இருக்காங்க.